भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। ஐயா வணக்கம். நேற்று தான் நீங்கள் சடவரி தியானம் முடிச்சுட்டு போனீங்க. உங்களுக்கு போகும்போது ஒரு சந்தேகம் வந்திருக்கும் போல் தெரியுது. கேட்டிருக்கீங்க, நன்றி. கர்மாவுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம் உண்டா? கர்மா முழுசாக தீர்ந்தால் தான் ஞானம் அடைய முடியும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பொதுவாக எல்லோரும் நினைக்கிறதுனால நம்ம கர்மங்கள் எல்லாம் தீர்ந்தால் தான் நம்ம ஞானம் அடைய முடியுங்கிறது தான் நிறைய பேர் சொல்கிறதும் கூட, நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறதும் கூட. கர்மா இருக்கும்போது நம்மளால் ஞானம் அடைய முடியாது அப்படின்னு தான் எல்லோரும் நம்புகிறாங்க. ஆனால் உண்மை அப்படி இல்லை. உங்களோட சிரதையின் வெளிப்பாடு, உங்களோட சரணாகதியின் தன்மையை பொறுத்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அளிக்கிற பரிசு தான் ஞானம். நான் என்ற உணர்வோடு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயலும் தான் உங்களோட கர்மா. ஸோ நான் என்ற உணர்வோடு நீங்கள் ஒரு 100 ஜென்மமாக செய்யக்கூடிய செயலெல்லாம் கர்மாவாக இருக்குது. இயற்கையின் விதி பிரகாரம் எவரி ஆக்ஷன் வில் பி ரியாக்ஷனுங்கிற மாதிரி நீங்கள் செஞ்ச கர்மாலாம் திரும்பி உங்களுக்கு வந்தே தீரும். 101வது பிறவியில் நீங்கள் அதை பற்றி ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை பற்றி அறிவை தெரிஞ்சுக்கிட்டு முழு சிரத்தையோட நான் இல்லாத அனைத்து செயல்களையும் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. செயலாக மாறிடுறீங்க. பற்றற்ற மொழி ஈடுபாடுன்னு நான் சொல்லுவேன். அதை எல்லா செயலுமே ஆண்டவன் கொடுத்த செயலாக நினச்சி நீங்கள் செய்கிறதா இல்லாமல், யாருக்காக செய்கிறதா இல்லாமல் செயலுக்காக செய்கிறீங்க. அதை செயலாக செஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ உங்கள் கர்மா உங்களுக்கு கிரியேட் ஆகாது. ரொம்ப சிரதையாக செய்கிறீங்க, ரொம்ப விழிப்பாக இருக்கிறீங்க, ஆனந்தமாக இருக்கீங்க. ஆனந்தம், விழிப்புடன் கூடிய ஆனந்தமே வாழ்வின் உச்சம் நான் சொல்லுவேன். விழிப்பாக எல்லா செயலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனந்தமாக இருக்கிறீங்க, பற்றற்ற மொழி ஈடுபாடோட சிரதையோட எல்லா செயலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இது கூட அந்த இல்லாத ஒரு சமாச்சாரத்து மேலே ஒரு சரணாகதி ஆயிடுறீங்க. சரணாகதி ஆகிறது ஏத்தாப்பில் எவனுமே இல்லாத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலையோ, ஒரு விக்கிரகமோ, ஒரு கடவுளோ, ஒரு தெய்வமோ, தேவதையோ, ஒரு குருவோ யாருமே கிடையாது. ஒரு எனர்ஜி குரு சக்தியோ கடவுள் சக்தி எதுவுமே கிடையாது. ஒரு மதமோ, ஜாதியோ, இனமோ, ஏத்தாப்பில் கிருஷ்ணனோ இல்லை, இப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒன்றுமில்லாத ஒரு சமாச்சாரம் எல்லாமே அதுவாக தான் இருக்குது. நான் சொன்ன அத்தனையும் அதுதான். அதோடு அது அடங்கிறாது. அடக்க முடியாத ஒரு சமாச்சாரம் அது. அதுக்கிட்ட சரணாகதி ஆகிறீங்க. ஏத்தாப்பில் ஆளே இல்லை, நான் அந்த ஆளுக்கு நீ சரணாகதி ஆகிறீங்க. ஏத்தாப்பில் ஆளே இல்லைங்கும் போது சரணாகதி ஆகிற ஒருத்தனும் இல்லாமல் போயிடுவான். நீங்களும் ஒருத்தர் தான் சரணாகதி ஆக முடியும். அந்த நிலைக்கு போகும்போது அந்த சரணாகதியோட உச்சத்தில் இருப்பீங்க. அப்போ அது அந்த இல்லாத ஒரு விஷயம் இல்லாத ஒன்று உங்களுக்கு அருளும். அதுக்கு பேர் தான் ஞானம். சரி, அருளிச்சி அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கர்மா தீர்ந்து போச்சானா அப்படி இல்லை. 100 வருஷமாக நீங்கள் செஞ்சுருக்கீங்களே அந்த கர்மா இருக்கு இல்லையா, அது இந்த உடல் சார்ந்து வரனால அதுக்கு வந்து தான் தீரும். ஞானம் அடைஞ்சவனுக்கும் கர்மா பாதிப்பு உண்டு. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு. ஓசோ த என்லைட்டட் மாஸ்டர், கிரேட் மாஸ்டர், ஒரு ஞானம் அடைஞ்ச மாஸ்டர் தான். ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் ஏதாவது இன்ப துன்பங்கள் நடக்காமல் இருந்தான்னு பாருங்கள். 48 மணி நேரம் பூமியில் இறங்க முடியாமல் ஃப்ளைட்லேயே வானத்தில் சுற்றினவர். ஃப்ளைட்டில் பெட்ரோல் தீர்ந்து போய் அதை அடிக்கிறது கூட இந்த நடவு துளைக்கலை. இறங்கணும்னு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சானுங்க. ஸோ ஜெயிலில் சாப்பாட்டில் சைனடு கலந்து கொடுத்தானுங்க. ஒரு ஞானி தானே. இதெல்லாம் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா கர்மா இருக்குது. புத்தன் மிகப்பெரிய ஒரு வார்த்தைகளை சொல்ல முடியாத ஒரு ஞானி. யதார்த்தமாக லாஜிக்கலாக ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் 1.5 வருஷம் கழித்து பழைய பதிவுகள் வெளியே வரதை அவன் கண்டு அதிர்ச்சித்து போனான். ஸோ ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் ரொம்ப நாள் கழிச்சும் நம்ம ஆள் மனதில் பதிவுகள் இருக்கும், அது வெளியே வரும்னா 14வது லேயரில் இருக்கிற கர்மாலாம் அவ்வளோ சாதாரணமாக அழிச்சிட முடியாது சொல்லி ஆடி போனான் புத்தன். ரமணன் ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் தான் கேன்சரே வந்தது. உடல் ரீதியாக சிரமப்பட்டான். ராமகிருஷ்ண பரமஹம்சன் ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் தான் கேன்சர் வந்தது. அதெல்லாம் கர்மாவின் வெளிப்பாடு. அதெல்லாம் அழிக்க முடியாது. கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும். சுருக்கலாம் நானோ டெக்னாலஜினால் 120 நாள் நடக்கக்கூடிய ஒரு வைத்திய வலி ஒரே நாள் அனுபவிக்கலாம். ஏன் அனுபவிக்க முடியும்னா, சாட்சி பாவமாக இருக்கிறவனுக்கு வலி தெரியாது, அவனால் பார்க்க முடியாது எவ்வளோ வலி. அதனால் 120 நாள் இருக்கிற வலி ஒரே நாளை மாற்றிட்டு சாட்சி பாவமாக பார்ப்பான். அதில் பாதிக்கப்படுற இந்த உடம்பு அது கேன்சராக ஏதாவது கன்வெர்ட் ஆகிடும். அவன் உடலை தாண்டி ஒரு நிலையில் இருக்கனால அவனுக்கு அந்த பாதிப்பு தெரியாமல் வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவான். ஸோ நாளைக்கு அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஞானி தன்னோட கர்மத்தை சுருக்கி ஜிப் பண்ணி அனுபவிக்க முடியும். அனுபவிக்கிறபடி உடல் இருந்தாலும் அவனை பாதிக்காத மாதிரி வேடிக்கை பார்க்க முடியும். ஆனால் அனுபவிச்சுக்கிற வரைக்கும் இந்த கர்மா இருக்கும்.
சப்போஸ் ஞானி அந்த உடல் விட்டு போகக்கூடிய இயற்கை விதி போல அந்த உடல் விட்டு இறந்துட்டான் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், மீதி கர்மா இருந்ததுன்னா அவன் பர்த் எடுத்தே ஆகணும். ஞானியாக இருந்தாலும் கர்மா கழிகிற வரைக்கும் பர்த் எடுத்து தான் ஆகணும். பெரும்பாலும் ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கர்மாவையும் ஜிப் பண்ணி அழிச்சிருவாங்க, அனுபவிச்சிருவாங்க விட்னஸில். ஒரு சிலர் இன்னொரு பிறப்பு எடுத்தும் அந்த கர்மா அனுபவிச்சவங்களும் இருக்காங்க. ஸோ கர்மாங்கிறது தனி சப்ஜெக்ட், ஞானம்ங்கிறது தனி சப்ஜெக்ட், ரெண்டும் ரிலேட்டடாக போகுது. உங்களுக்கு கர்மா இருந்தால் தான் ஞானம் அடைய முடியுமா அப்படிங்கிறது இல்லை. கர்மாங்கிறது ஏற்கனவே நீங்கள் செஞ்ச செயலினுடைய விளைவு. ஞானம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய செயல் இருக்கு இல்லையா, சிரதா இருக்கு இல்லையா, அதை நோக்கி பயணம் இருக்கு இல்லையா, அதில் ப்ரெஷரில் நடக்கிறது சமாச்சாரம். இப்போ நீங்கள் செய்கிற செயல் கூட ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஞானமாக வருமா அப்படின்லாம் கிடையாது. சிரதா நீங்கள் இல்லாமல் போகிறது, எத்தாப்பில் ஒருத்தனும் இல்லை, நீங்கள் இல்லை. அப்போ ஒன்று மட்டும் இல்லாமல் ஒன்று இருக்கும் நிகழ்காலத்தில், அப்போ நடக்கிறது ஞானம். நன்றிங்கய்யா. என்ன புண்ணியம் செய்தேனோ